பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு 54:7 இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். சில சமயம் ஆண்டவர் அப்படிதான், இமை பொழுது நம்மை கைவிட்ட மாதிரி தெரியும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு காரியம். அது எவ்வளவு நேரம்? சில நிமிட நேரம். நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, கைவிடுவதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் சில சமயத்தில் அவர் கைவிட்டதை போல காணப்படுவார். ஏன் தெரியுமா? நம்ம அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை தேடணும். அப்போதான் அவர் இல்லாததனுடைய உணர்வை நம்ம விளங்கி கொள்ள முடியும். ஐயோ, அவர் இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. அவர் என் கூட இருக்கணும், நான் இயேசுவோடு இருக்கணும், இயேசு என் கூட இருக்கணும். அந்த உணர்வு எப்போ தெரியும்? நம்ம விட்டு ஆண்டவர் விலகின மாதிரி தெரியும் பாருங்க. அப்போ தான் அவரை ரொம்ப தேடும் நம்முடைய உள்ளம். சில சமயம் அப்படி கூட நான் தடுமாறி இருக்கிறேன். ஆண்டவர் என்னை மறந்தாரோ, என்னை கைவிட்டாரோ, இனி அவ்வளவுதானோ அப்படின்னு சொல்லிலாம் நான் சில சமயம் இருந்திருக்கிறேன். ஆண்டவர் சில சமயத்தில் நம்மளை அப்படி விட்டுட்டு தூரத்தில் இருந்து கவனிப்பார், நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஆண்டவர் வந்து பேசுவார், நான் உன்னை விட்டு விலகலை, நான் உன்னை கைவிடலை, இமை பொழுது உன்னை கைவிட்டேன். எதுக்குன்னு சொன்னால் உன் பக்கத்தில் தான் இருந்தேன், தூரமாக இல்லை, நீ அதை உணர்ந்து கொள்ள வேண்டுமாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இல்லை ஆண்டவரே, ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு நீங்கள் விலகக்கூடாது, என் கூடவே இருக்கணும், நீங்கள் இல்லைன்னா அது என்னை எவ்வளவா பாதிக்குது, அதை உணர்ந்து கொள்ள செய்வார். அப்போ நீங்கள் கூட இன்னைக்கு ஆண்டவர் கைவிட்டாரோ, ஆண்டவர் மறந்தாரோன்னு நினைக்கிறீங்களா? அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? உங்களுக்காக சிலுவையில ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை ஆண்டவர் விலகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்களா? யோசிச்சு பாருங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, அதனால தான் அவர் கொஞ்ச நேரம் விலகிறார். நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் கூடவே இருப்பேன்னு இயேசு சொல்ல மாட்டார். எப்படியும் நடந்துக்க, எப்படியும் போய்க்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸோட சுத்து, என்ன வேணாலும் பண்ணு, நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. அதனால தான் சொல்ல, நீ தப்பு பண்ணீங்கல்ல, ஏதோ மிஸ்டேக் பண்ணீங்கல்ல, ஆண்டவர் துக்கப்படுத்துனீங்களே, ஆண்டோட சொல்லுங்க, தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்னை கைவிட்டாதுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிற, மறுபடியும் ஒப்பு கொடுங்க, உங்களை சேர்த்து கொள்ளுவார். அவர் இரக்கமுள்ள தகப்பன். அப்பா, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், உங்களை துக்கப்படுத்திட்டேன், அதனால உங்களுடைய பிரசன்னத்தை இழந்துட்டேன், அது வேண்டாப்பா, என்னை சேர்த்து கொள்ளுங்க, உங்கள் கூடவே இருக்கணும், என்னை மன்னிச்சிருங்க. யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைங்கப்பா, உங்கள் மகன், உங்கள் மகள் சேர்த்து கொள்ளுங்கப்பா, அவங்கள அணைத்து கொள்ளுங்கப்பா. உங்களை விட்டால் வேறு யாரும் உதவி செய்ய முடியும்? நீ பாவின்னு, நீ தப்பு பண்ணிட்டு நீ ஒதுக்கத்தானா நாங்கள் எங்கே போவோம் நீ கதறாங்களப்பா. நீங்கள் கூட இருங்க, பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிரசன்னத்தை கொடுங்க, வழி நடத்துங்க, உங்கள் கரம் பிடித்து தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.